கிளம்பலாமா? ஓ எஸ் கிளம்பலாம். ஆமா வாங்க போலாம். ஏசி கம்பார்ட்மெண்ட்ல ஏறிட்டோம். நாங்க வந்து டிக்கெட் புக் பண்ணல. இல்லீகல் என்ட்ரி. అందరూ ఆకలిస్తుంది. ఫుడ్ ఆర్డర్ చేసాం కదా, వస్తుంది, వెయిట్ చేయి. నేను ఇప్పుడే దర్శనం చేసి వస్తున్నాను. దర్శనమా? 7 కొండలవాడు 7 కుంటలమా? என்ன ஒரே பனி மூட்டமா இருக்கு. என்ன என்ன ஐட்டங்களோ டூபல் பி பிளாட்டினிலே திறந்து ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறானே. எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? இங்க திருப்பதி வந்துட்டோங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம வந்து இப்போது ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டோம். நீங்கள் கீழே தம்ப்நெயில்ல பார்த்துருக்கலாம். இருந்தாலுமே நான் சொல்லிடுறேன், பட் நீங்கள் போக போக பாருங்கள். இந்த வீடியோ வந்து பழைய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அக்காவோட மேரேஜ் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ அவங்கள பார்க்க போகிறோம். எந்த ஊர் என்ன அப்படின்றதெல்லாம் அப்படியே போக போக கண்டினியூ பண்ணுறேன், பாருங்கள். ஸோ இப்போ டைம் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நாங்கள் கிளம்ப போகிறோம். அண்ட் நம்ம வந்து அங்கே மட்டும் போக போகிறதில்ல, இன்னும் ஒரு 2 places பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் மெயின் திங். அதனால் நான் வந்து அப்படியே ஃபுல்லாக vlog-ஆக பண்ண போகிறேன். நீங்களும் அப்படியே பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி போவோம். எல்லோ எல்லோ டர்ட்டி ஃபெல்லோ. ஜோக் ஜோக் இல்ல இல்லையா? இப்போ நாங்கள் 2 பேருமே தான் கிளம்புறோம். கோஇன்சிடென்ட்டாக தான் வந்து எல்லோ போட்டோம். ஸோ பட் நல்லா தான் இருக்குது. கிளம்பலாமா? ஓ எஸ் கிளம்பலாம். ஆமா வாங்க போலாம். హాయ్. అందరూ తిన్నుతున్నారు. తిన్నుతున్నారా? ஆமா ஆமா தின்னத்தானா உனக்கு பசிக்கிறதுன்ட்டு யாராவது வாழைப்பழத்தை தூக்கி வாயில வச்சிட போறா. ஹாய்ங்க, நாங்கள் வந்து ட்ரெயின் ஏறிட்டோம். ஆக்சுவலாக என்னென்னா ஒரு பெரிய கதை. நான் வந்து மொபைலில் தான் எடுத்தேன், இப்போ தான் கேமரா வெளியில் எடுத்தேன். ஸோ ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் ஏறிட்டோம். நாங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணல. இல்லீகல் என்ட்ரி. நாங்கள் நெக்ஸ்ட்டு இறங்கிடுவோம். இன்னும் ஒரு 1/2 hour ஒரு 1 hourல இறங்கிடுவோமா. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவங்களுக்கு வேறு பயங்கர பசி. ஆமாம் தானே, பசிக்கு అందరూ ఆకలిస్తుంది. ఫుడ్ ఆర్డర్ చేసాం కదా, వస్తుంది, వెయిట్ చేయి. టైం అవుతుంది. నేను ఇప్పుడే దర్శనం చేసి వస్తున్నాను. தரிசனமா? 7 కొండలవాడు 7 కుంటలమా? ஆல்ரெடி நான் ஆர்டர் பண்ணிட்டேங்க. அவங்க எடுத்துகிற இடத்துக்கு லேட் பண்ணுறாங்க. நாங்கள் சொல்லிட்டோம், நாங்கள் நெக்ஸ்ட் ஸ்டாப்பில் கூடூரில் இறங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி. நான் என்ன பண்ணுறது, சாப்பாடு வந்தால் சாப்பிட்லாம். நான் வந்து வெஜ்ஜு, அவங்க வந்து అండా బిర్యానీ, அண்டா డబుల్ అండా బిర్యానీ, అండా బిర్యానీ, డబుల్ అండా బిర్యానీ. ஏய் ஏய் என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? சரி, நான் கேமரா உள்ளே எடுத்து வைக்கிறேங்க. இன்கேஸ் வந்தாங்கன்னா நான் மொబైల్లో కూడా షూట్ பண்ணுறேன். తెలుగులో చెప్పు. ఓకే, నేను అక్కడికి వెళ్ళి తింటాను, లేకపోతే ఇక్కడికి వచ్చిన తర్వాత ఓకే నేను అక్కడికి వెళ్ళి తింటాను, లేకపోతే ఇక్కడికి వచ్చాను ఇక్కడే తింటాను. எப்படி நம்ம இறங்கிடுவோன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் பார்க்கலாம். ஓகேவா? பாய் சொல்லிவிட்டு நம்ம கேமரா எடுத்து வச்சிடலாம். ஓகேங்க, நான் வந்து இறங்கிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா வந்து இதுவே நிறைய வீடியோ பேசியாச்சு ஆல்ரெடி. அப்படி நீங்களா புரிஞ்சு தொழில பிக்கப் பண்ண பாருங்கடா. என்ன ஒரே பனி மூட்டமா இருக்கு. ஆக்சுவலாக இப்போ வந்து டைம் வந்து ஈவினிங் ஆகுதுங்க. ஒரு 7, 8 அந்த மாதிரி ஆகும். நாங்கள் வந்து வெளியில் வந்தோமா. சரி, ஓகே, இங்கே 9 ஆகுதா? 9 ஆகுது. நாங்கள் வெளியில் வந்தோம். சரி, ஓகே, எங்கள் கடை புதுசாக இருக்குது. ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி வந்திருக்கேன், இந்த கடை புதுசு. வந்து உள்ளே ட்ரை பண்ணலான்னு சொல்லி ஒரு ஜூஸ், ஒரு வெண்ணிலா வித் ஐஸ்கிரீம் மில்க் ஷேக் மாதிரி. சரி, ஸ்ட்ராபெரி வித் ஐஸ்கிரீம் மில்க் ஷேக் ஒன்று, அதுக்கப்புறம் ஒரு நக்கட்ஸ், அதுக்கப்புறம் சிக்கன் ரோல். இது 3 ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ சிக்கன் ரோல் வந்தது, பட் அது கொஞ்சம் வந்து தீஞ்ச மாதிரி இருக்குன்னு சொல்லி திருப்பி கொடுத்துட்டோம் நாங்கள். இப்போது நக்கட்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்ருக்கோம். நல்லா சூடாக நல்லா தான் இருக்குது.
என்ன என்ன ஐட்டங்களும் டூபல் பி பிளாட்டினிலே திறந்து. இப்போ நீ சொல்ல, உனக்கு எதாவது சொல்லணும்னு தோணுதா? நாங்கள் ஆக்சுவலாக பிளேஸ் வந்து சேஞ்ச் பண்ணி உட்காந்துருக்கோங்க. இந்த சைட் கொஞ்சம் கிளியராக இல்லாத மாதிரி இருந்தது, அதனால் வந்தோம். பட் இப்போ கிளியராக தான் இருக்குது. சொல்லு, ஏதாச்சும் சொல்லுமா? இந்த ஊர் எப்படி இருக்குது? வெங்கடகிரி பிடிச்சிருக்கா? ஏன் புதுசாக வந்திருக்கல்ல, நார்மலாக நம்ம ஊர் மாதிரி தான் இருக்குது. அதனால் உனக்கு டிஃப்ரெண்ட்டாக எதுவும் ஃபீல் ஆகலை. நீ அப்போ பகல் டைமில் வந்து பாரு. 9 மணிக்கு வந்தேன்னா ஒன்றுமே தெரியாது. ஊர் எப்படி இருக்கு? நைட்டில் வரும்போது கலரு, லைட்ஸு, கடை அது மாதிரி தான் இருக்கும். டே டைமில் வந்தால் ஃபுல்லாக தெரியும்ல. ஸோ டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு நம்மளுக்கு தெரியும். ஏய் சரி, ஓகே, வெளியில் போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம். பை சொல்லிடு, பை சொல்லிடு. ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கோங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே அப்போலோ மெடிக்கல் போனோம். அக்கா வேறு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா, ஏதோ மெடிசன்ஸ் கேட்டாங்கன்னு சொல்லி வாங்கிட்டு அப்படியே வந்துட்டு இருக்கோம். ஆட்டோ வேறு கிடைக்கல. அப்படியே நடு ரோட்டில் நடந்து வந்துட்டு இருந்தோம். இங்கே ஒரு வியூ சூப்பராக இருந்தது. நான் அதை காட்டலான்னு சொல்லி தான் நான் உங்களுக்கு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இங்கே வந்து இங்கே சாய்பாபா அந்த டெம்பிள்லாம் ரொம்ப ஃபேமஸ். நான் அப்படியே காட்டுறேன் பாருங்கள். Few minutes later. Tomorrow. ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறானே, எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? நம்ம வந்து இப்போ ஸ்ரீ காலாஸ்திரி போக போகிறோம். இது வந்து ஆந்திராவில் இருக்குது, திருப்பதி நியர். இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம தமிழ் பீப்புள்ஸ் கூட நிறைய பேர் தெரியும், ஏன்னா அவங்க நிறைய திருப்பதிக்கெலாம் வருவாங்க இல்லையா, அதனால். ஸோ அதெல்லாம் ஓகே. நீ எதுக்கு அங்கே இருக்குன்னு கேட்பீங்க. ஸோ ஆக்சுவலி என்னென்னா, ரீசெண்டாக ஜாதகம் பார்த்தோம். அதில் வந்து நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே வந்து என்ன ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு கேது அப்படின்ற ஒரு பூஜை பண்ணுவாங்க. அது வந்து ரொம்ப ஃபேமஸ் அங்கே. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஜாதகத்தில் ராகு கேதோ இருக்குன்னா அந்த கோயிலுக்கு வந்து பூஜை பண்ணால் ரொம்ப நல்லது. ட்ரெயின் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடுச்சுங்க. நான் அப்படியே போக போக கண்டினியூ பண்ணுறேன், அப்படியே பாருங்கள். ஸ்டேஷன் காலாஸ்திரி ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டோம். கரெக்டாக எங்களுக்கு கரெக்டாக 20 மினிட்ஸ் தாங்க ஆச்சு அங்கேருந்து இங்கே. இப்போ வந்து காலாஸ்திரி ரீச் ஆக போகிறோம். ஆக்சுவலாக இங்கேருந்து வந்து அந்த கோயில் வந்து 3 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. ஸோ நம்ம வந்து ஆட்டோவில் தான் போகணும். பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. மார்னிங் டைம் அப்படியே சன்ரைஸ் ஆகுது. ஆக்சுவலாக உள்ளே வந்து இங்கே பாருங்கள், லக்கேஜ், கேமரா, அது எல்லாமே ஃபோன்லாம் இங்கேயே வச்சுட்டு போயிடணும்னு இருக்குது. அதனால் நான் இங்கே வச்சுட்டு போயிட்டு எல்லாமே முடிச்சுட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேங்க. 12 seconds later. வந்து ஃபோன்பே, ஜிபேலாம் எதுவும் இல்லைங்க. அதனால் வந்து ஏடிஎம் எடுத்துகிட்டு போயிட்டு கார்டு எடுத்துகிட்டு போய் ஏடிஎம்மில் வந்து காசு ஸ்வைப் பண்ணிவிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன் நான். அங்கே போய் ஸ்லிப்பர் ரேக்கிட்ட விடும்போது அங்கே கேட்டோம் என்னென்னலாம் வேணும்னு சொல்லி. ஸோ அவங்க தான் சொன்னாங்க. ஸோ போயிட்டு ஏடிஎம்மில் வித்ட்ரா பண்ணிட்டு நம்ம போகலாம். ஃபோன்லாம் இங்கே தாங்க வச்சுட்டு போனோம். ஸோ அதனால் போயிட்டு வந்து தான் நான் வீடியோ கண்டினியூ பண்ணுவேன்னு நினைக்கிறேன். சரி, எல்லாரையும் பப்பாதி கொடு. ஆக்சுவலாக அதான் மணி வித்ட்ரா பண்ணிட்டு பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் 6 மணி வரையும் பூஜை போயிட்டே தான் இருக்குமா. அதனால் நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு போயிடலாம். காலையிலேயே சாப்பிட்டா
திருப்பி ஆஃப்டர்நூன் பசிக்கும் இல்லையா, ஸோ அதனால் ஆளுக்கு ஒரு பிளேட் இட்லி சாப்பிட்றோம். சாப்பிட்டு பூஜைக்கு கிளம்ப போகிறோம். போயிட்டு வந்து தான் மொபைல் எடுப்போம். நாங்கள் இட்லி சாப்பிடுங்க. சரி ஓகே. என்ன சாப்பிட்றோம் சொல்லிடு. இட்லி தான், 2 இட்லி, ஒரு வடை, சாம்பார், சட்னி, அவ்வளோதான். அதுவே போதும். காலையில் கொஞ்சம் நார்மலாக சாப்பிட்டு போகலான்னு சொல்லி போயிட்டு வந்து நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம். பாய். சாப்பிட்டு சாயங்காலமா தேடுவோமா? இது வந்து சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக காலையில் சன்ரைஸு, அந்த ஸ்டாச்சு. காலாஸ்திரியிலேருந்து பஸ் ஏறி திருப்பதி வந்து இப்போ திருமலா பஸ்ஸை ஏறிட்டோம். என்னால் ப்ராப்பராக வீடியோ எடுக்கவே முடியல, ஏன்னா மொபைல்லையும் சார்ஜர் இல்லைங்க. ஸோ அதனால தான் நான் வந்து வீடியோ எடுக்காமல் அப்படியே கிளம்பிட்டோம். கோயில்கிட்ட போயிட்டு எப்படியும் மொபைல் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. என்னன்னு பார்க்கலாங்க. போகிற வழியில் ஏதாவது பிளேசஸ் நல்லா இருந்தால் நான் அப்படியே வீடியோ எடுக்கிறேன் பாருங்க. திருப்பதி வந்துட்டோங்க. ஆக்சுவலாக என்னென்னா ட்ரெஸ்ஸு வந்து நான் ஜீன் போட்டு வந்திருக்கேன். ஜீன் போட்டு இருக்கிறது எனக்கு அப்பயே தெரியும். ட்ரெஸ் எடுத்துக்கலான்னு சொல்லி தான் நான் அப்படியே வந்துட்டேன். இப்போ வந்து சரி ஓகே, அப்படியே ஏதாவது ட்ரெஸ் ஷாப் பார்த்து ட்ரெஸ் எடுத்துக்கலாம். ஜீன் மட்டும் மேலே டாப் ஒன்றும் பிரச்சனை இல்லை. லெக்கின் மாதிரி ஏதாவது சுடிதார் மாதிரி எடுத்தால் நல்லாயிருக்கும். அதுக்கு தான் இப்போ நான் போயிட்டுருக்கேன். ஹேமா பேக் வெயிட்டாக இருந்தது, அதனால் அங்கே பஸ் ஸ்டாண்டு பஸ் வர இடத்துல நிறுத்திட்டு நான் காம்ப்ளெக்ஸ் ஏதோ ஒன்று இருக்கான். ஸோ அப்படியே போயிட்டுருக்கேன். போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு தான் கோயிலுக்கு போகணும். மேபி நாளைக்கு கூட ஆகலாம், இல்லை இன்றைக்கே கூட முடிஞ்சிடலான்னு சொல்கிறாங்க. என்னன்னு தெரியல. கண்டிப்பாக மொபைல் எடுத்துகிட்டு போக முடியாது மட்டும் தெரியும். அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நான் போய் பார்த்துட்டு வரேன். ட்ரெஸ் எடுக்கும் போது நான் கண்டினியூ பண்ணுறேங்க.